ஆண்டோடைய பாத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசும்படி உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அநேக நேரம் அந்த வார்த்தையை நம்ம தியானிச்சிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது 53வது வசனம். அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆமாம், எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் பாரத்தோடு நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. உடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில் வல்லம் உண்டு ஆண்டவரே. உடைய வார்த்தை கொண்டு பேசி எங்களை பலப்படுத்தும் அப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க பார்க்கலாம். ஆமேன் அப்பா. உடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என்ன கண்மானவர்களே, ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் புக்கை கொள்ளாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் அன்றைக்கு அந்த கானாவூர் என்ற ஊரிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, கலிலேயாவிலே கானாவூர் என்ற ஊரிலே ஏற்கனவே அவர் தண்ணீரை ரசமாய் மாற்றியிருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒரு மனுஷனுடைய குமாரன் மரண அவஸ்தைப்படுகிறான் ஜுரத்தின் நிமித்தம். ஆமீன். எனக்கு அன்பானவர்களே, அவ்வளோ ஒரு சீரியஸாக இருக்கிறான் அவனுடைய மகன். ராஜா வம்சத்தை சேர்ந்த ஒரு மனுஷனுடைய மகன். நல்ல கவனமாக கேளுங்க. அவனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஜுரம் ஜுரத்தின் நிமித்தம் மரண அவஸ்தைப்படுகிறான். ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். ஆனால் நல்ல கேளுங்க, அவன் இருக்கிறது எங்கே அப்படின்னா கப்பர்நகூமே. ஆனால் ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கானாவூரில் ஆண்டவர் இருக்கிறார். நல்ல கவனிக்க, அந்த கானாவூருக்கும் அந்த கப்பர்நகூமுக்கும் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் என்று சொல்லி அந்த சொல்லோவி வேதாகமத்தில் பார்க்குறோம். 25 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போய் ஆண்டவர் கானாவூருக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை கேள்விப்பட்டு எப்படியாவது தன்னுடைய குமாரன் எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேடி வருகிறான். பாருங்க, அதில் படிக்கும்போது பாருங்க, படிமா 46வது வசனத்தை படி பார்க்கலாம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, பாருங்க, இவனுடைய மகன் ரொம்ப வியாதினால ரொம்ப பாதிக்கப்பட்டு மரண அவஸ்தைப்படுகிறான். ஏசப்பா அதாவது அவர் கானாவூருக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி இவன் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க, படிமா. அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆமென். ஆண்டவரை கூப்பிடுறான். அவரை கப்பர்நகூமிலே இருக்கிற தன்னுடைய குமாரன் எப்படியாவது குமாரன் பிழைக்கணும் என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவருக்கு தெரியுங்க ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கோ என்று சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் அந்த மனுஷனை. நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவருக்கு எப்படி கடிந்து கொள்றாருன்னு சொன்னான்னு பாருங்க. அதில் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசித்திருக்க மாட்டீர்கள். நல்ல கவனமாக கேளுங்க. இப்படி ஆண்டவர் அவனை கடிந்து கொள்கிறார். அதாவது அவன் கானாவூரில் இயேசு தண்ணீரை ரசமாய் மாற்றினதையும் அவன் கேள்விப்படுகிறான். ஆண்டவர் கானாவூரில் வந்திருக்கிறார் என்று சொல்லி அதையும் கேள்விப்பட்டு ஆண்டவர் பார்க்க போகிறான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஏன்னா ஆண்டவர் அந்த ஊரில் வளர்ந்தபடினால அந்த ஊரில் ஏற்கனவே நல்ல கவனமாக கேளுங்க, அவங்களுக்குள்ளே ஆண்டவரை குறித்து ஒரு விசுவாசம் இல்லாதபடி இருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் அப்படி அந்த கடிந்து கொள்ளதையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் பாருங்க, இப்போ நம்ம சிலவங்களை
சில நேரத்தில் கடிந்து கொள்ளும்போது சிலவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அப்படி தானே? ஆனால் இவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் கடிந்து கொள்கிறார், ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறான். அவன் ஏற்றுக்கொண்டு பாருங்க, அதுக்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகுவதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஏசப்பா வந்தால் அவனுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைச்சிரும். ஏசப்பா வந்துட்டா போதும், கண்டிப்பாக நமக்கு விடுதலை கிடைச்சிரும். இந்த ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் அவன் கூப்பிடுகிறான். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகருக்கு முன்னே வர வேண்டும். கண்டிப்பா ஆண்டவர் வந்துட்டா போதும், என் குமாரன் பிழைத்து விடுவான். இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நல்லா யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எப்படியாவது நம்ம குடும்பம் ஆண்டவரை கண்டுகொள்ளணும், எப்படியாவது நம்முடைய குடும்பம் ஆண்டவரை கண்டுகொள்ளணும். அதாவது இன்னும் பைபிளில் ஒரு சம்பவம் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மரியாள், மார்த்தாள் மரியாள் என்று சொல்லி 2 சகோதரிகள். அவருடைய சகோதரன் லாசரு என்ற சகோதரன் ஆண்டவருக்கு ஒரு அன்பான ஒரு மனுஷன், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷன். திடீர்னு சொல்லி அவன் மரிக்கிறான். ஆண்டவர் மரியாள் மார்த்தாளை தேடி அந்த குடும்பத்துக்கு போகும்போது, எடுத்து வந்த உடனே 2 பேரும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீன்னா இந்த சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதே போல் மரியாளும் சொல்லுவா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீர்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். உண்மையிலே இன்றைக்கி உலகத்தான் எவ்வளோ செல்வத்தை சம்பாதிக்க முடியுங்க, பணத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் ஜீவன் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா, அது இயேசு மாத்திரமே கொடுக்க முடியும். கைகளை தட்டி கத்த நாம் மைப்படுத்தும். இந்த ராஜாவின் மனுஷனுக்கு தெரியுங்க, ஆண்டவர் வந்துட்டா போதும் குமாரன் பிழைத்து விடுவான். அந்த ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் அன்றைக்கு கானாவூருக்கு வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே 25 கிலோமீட்டர் நடந்து ஆண்டவரை போய் சந்திக்கிறான். சந்தித்து சொல்கிறான், ஆண்டவரே என் குமாரன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான், நீர் வர வேண்டும் என்று சொல்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை கண்டு ஒளிந்து கொள்கிறாங்க, மறைந்துக்கிடுறாங்க. ஆண்டவரை கண்டு இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருக்கு மறைக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யார் நமக்கு உயிரை தர முடியுங்க? யாருங்க ஜீவனை தர முடியும்? ஜீசஸ் மாத்திரம் தாங்க ஜீவனை தர முடியும். ஆமென். வேணா உங்கள் உறவுக்காரங்க, நண்பர்கள் வேணா உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாங்க, உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யலாம் மாம்சீகத்தில். ஆனால் ஜீவன் கொடுக்கணும், அது ஜீசஸ் மாத்திரம் தான் முடியும். உங்களுக்கு உயிரை கொடுக்கணும் அப்படின்னா அவர் மாத்திரம் தான் முடியும். அதனால தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் மகன் சாகிறதுக்கு முன்னாடி வர வேண்டும், என்ற குமாரன் சாகிறதுக்கு முன்னாடி வர வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே எல்லா வீட்டு தலைவருக்கும் இப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு வந்து விட்டார், ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் என்று சொன்னால் உண்மையிலே நமக்கு ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வேணும். அதனால தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடியே வர வேண்டும் என்று சொல்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். ஆமீன். செத்த லாசரை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஜீவனை கொடுக்குற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய குமாரனுடைய பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறாங்க என்று சொல்லலாம். ஒருவேளை பாவத்திலே சிக்குண்டு பாவத்திலே மரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் பாவத்திலே மரிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நீதியிலே பிழைக்கும்படியான கிருபை ஆண்டவர் தருவார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஒருவேளை மரண அவஸ்தைப்படாதபடி வாழலாம், ஆனால் பாவத்திலே சிக்குண்டு பாவத்திலே மரித்து கிடந்தாங்க என்று சொன்னால் அதுக்கு ஆண்டவர் ஒரு ஊமையில் சொல்லுவார். ஒரு மனுஷன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதாவது அவன் செத்து விட்டான் என்று சொல்லுவார். நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருக்க அந்த ஊமையில் சொல்லுவார். அந்த இளைய சகோதரனை குறித்து சொல்லுவார். அவன் ஆண்டவர் விட்டு பிரிந்ததுனால சொல்லுவார். அவன் பாவத்தில் இருக்கிறனால அவனை குறித்து சொல்லுவார், அவன் செத்து விட்டான் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை ரட்சிக்கப்படாதபடி, அபிஷேகம் பெறாதபடி, உண்மையிலே பாவத்திலிருந்து விடுதலை பெறாதபடி நம்ம வீட்டில் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு இயேசு தேவைங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மையப்படுத்தும். கண்டிப்பாக ஆண்டவர் தேவை. அவர் இல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. அவர் தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். அவர் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வீட்டில் ஒழிச்சு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையிலே பிள்ளைகள் நீதியில் பிழைக்க முடியாது. இதுதான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகள் நீதியில் பிழைத்து உங்கள் பிள்ளைகள் மூலமாய் ஆண்டோடைய நாமம் மையப்படணும். உங்களுடைய கணவர் மூலமாய் ஆண்டோடைய நாமம் மையப்படணும். உங்களுடைய மனைவி மூலமாய் ஆண்டோடைய நாமம் மையப்படணும். அப்படின்னா
அவங்க ஏசப்பாட்ட வரணுங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். யாருக்கெல்லாம் புரியுது அவங்க மாத்திரம் கையை தூக்குங்க பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம் எங்கள் பிள்ளைகளாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆமாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டு கொண்டிருந்தான் அப்படின்னா, அவன் ஆண்டவர்கிட்ட வரல, தூரமாகி போயிருந்தான் அப்படின்னா, அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவன் செத்து கிடக்கிறானா. அவர் சொல்லுவார் தெரியுமா, இவன் செத்தான் மறுபடியும் பிழைக்கிறான்னு சொல்லுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டா போதும், அவர் பிழைப்பை கொடுப்பார். கைகளை தட்டி கத்த நாம் மைப்படுத்தும். அல்லேலூயா, ஆமாம். அதனால தான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறது, நீங்கள் வரும்போது உங்கள் குடும்பங்களை கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் கணவரை கூட்டிகிட்டு வாங்க, உங்களுடைய மனைவியை கூட்டிகிட்டு வாங்க. ஏன்? ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவர் ஜீவனை கொடுப்பாருமா. ஆமாம். என்ன நடக்கு பாருங்க அதில். அதுக்கப்புறம் படிமா, அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை படி பார்க்கலாம். 50 வசனத்தை படி. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய உள்ள இருக்கிற விசுவாசத்தையும் அவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். பாருங்க, உடனே அந்த வார்த்தையை நம்பி அவன் போனானோ. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் ஒரு வசனம் உண்டு, அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். அந்த வசனம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறாராம். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். பாருங்க, அவர் ஒரே இமைப்பொழுதுல 800 கோடி ஜனங்களுடைய உள்ளங்களையும் அவர் அறிந்திருக்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நீங்க அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். நம்மெல்லாம் இப்போ நம்ம ஜெபித்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கண்ணீர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பை மாற்றுகிறார். நம்முடைய பற்றாக்குறையை அவர் நீக்கி போடுகிறார். நம்முடைய தரித்திரத்தை கத்த நீக்கி போடுகிறார். பலவீனத்தோடு வரும்போது கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த மனுஷன் நேருக்கு நேரம் ஆண்டவரை சந்திக்கிறாங்க. நல்ல கவனம். நம்மெல்லாம் இப்போ ஜெபத்தில் ஆண்டவரை சந்திக்கிறோம். ஆனால் இந்த ராஜாவின் மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, நேருக்கு நேராக ஆண்டவரை சந்திக்கிறான். நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் அற்புதம் நடக்கும். இது யாரெல்லாம் நம்புறீங்க? அவன் மாத்திரம் கையை தூக்குங்க பார்க்கலாம். பிசாசு வெக்கப்பட்டு ஓடி சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் அப்பா. ஆமென். நம்ம எந்த நேரத்தில் ஜெபிக்கிறோமோ அந்த நேரத்தில் அற்புதம் நடக்கும். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல அவர் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, பரலோகத்தின் தேவன், நாம் அவருடைய நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அந்த இமைப்பொழுதில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த இமைப்பொழுதில் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உண்மையிலே அந்த ஜெப நேரத்தில் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியும். பாருங்க, இவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சொல்றான், ஆண்டவரே, என் குமாரன் மரிக்கிறதுக்கு முன்னாடி வர வேண்டும் என்று சொல்கிறார், சாகிறதுக்கு முன்னாடி வர வேண்டும் என்று சொல்கிறான் அவன். அப்போ பாருங்க, அந்த நேரத்திலே அவனுக்கு அற்புதம் நடந்தாச்சு. அதனால தான் ஆண்டவர் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, உன் குமாரன். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்திலே அற்புதம் நடந்துட்டு, புரியுதா உங்களுக்கு? அவன் சொன்னான் பார்த்தீங்களா, ஆண்டவரே சாகிறதுக்கு முன்னாடி வர வேண்டும் என்று சொல்லுகிறான். பாருங்க, உடனே ஆண்டவர் சொல்றார், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொல்றார். அப்போ பாருங்க, அந்த பேசிட்டு இருக்கும் போதே அங்கே அற்புதம் நடந்துட்டு. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். சொல்றவங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் பேசுறது கானா ஊர், அவன் இருக்கிறது கப்பர்நகுமே, கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர். அந்த செகண்ட்ல அங்கே அற்புதம் நடக்குங்க. அதனால தான் இவன் குடும்பத்தாரும் ஆண்டவரை விசுவாசித்தார் சொல்லி பைபிள் சொல்லு. நம்ம இங்கே கூடாரத்தில் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கிறீங்கன்னா அங்கே அற்புதம் நடக்கும். நீங்கள் தனிமையில் ஆண்டோடைய பாத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காகவோ உங்கள் பிள்ளைகளுக்காகவோ நீங்கள் ஜெபிக்கணும், அந்த நேரத்தில் அற்புதம் நடக்குது. யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். இது இந்த ராஜாவின் மனுஷனுக்கு நல்லா தெரியுது. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அவன் அந்த வார்த்தையை நம்பி போனானோ. ஆண்டவர் வார்த்தை தான் சொல்றார், நீ போப்பா, அவன் குமாரன் பிழைத்திருக்கிறான். எனக்கு அன்பானவர்கள், ஆண்டவர் பேசணும்னு அவனுக்கு ஒரு சந்தோஷங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்ன, குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம். பாருங்க, உடனே போறான் பார்த்தீங்களா? எனக்கு அன்பானவர்களே, நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் கண்டிப்பாக வரணும்ப்பா, நீங்கள் கண்டிப்பாக வரணும். நான்
பயப்படுவோம் நம்ம போகிறது. ஆனால் அந்த ராஜாவின் மனுஷன் உடனே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே ஜெபித்தா ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபித்தா ஏசப்பா அற்புதம் செய்வாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு கேளுங்க. ஆமீன். இது வேணுங்க மனுஷனுக்கு. ஜெப நேரத்தில் வானம் திறக்கப்படும். பைபிள் சொல்லுது, மனுஷகுமாரத்திலிருந்து தேவதூர்ல ஏறி வரதையும் இறங்கி வரதையும் காண்பீர்கள். சும்மா இல்லைங்க, ஜெபம் ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படுமா? இயேசு என்ற நாமத்திலே நாம் முழங்கால் படியிட்டு அப்படியே நாம் ஜெபிக்கும் போது வானம் திறக்குமா? ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரத்திலிருந்து தேவதூர்ல ஏறி வர்றதையும் இறங்கி வர்றதையும் காண்பீர்கள். ஜெபங்கிறது வானத்துக்கும் பூமிக்குள்ள ஒரு ஏணிங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய பாதத்தில், இயேசுவே எனக்கு இறங்கும் அப்பா, நீங்க இல்லாம எனக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி உங்களை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் இருக்கும்போது அது எப்பேற்பட்ட பிரச்சனாலும் சரி ஆண்டவர் அற்புதம் செய்வார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். பாருங்க, அந்த அண்ணே சாட்சி சொன்னதை கேட்டீங்களா? டாக்டருக்கு 1 மணி நேரத்துக்குள்ள சீக்கிரம் கூட்டிட்டு போகணுங்கிறது அந்த அண்ணனுக்குள்ளே அந்த கண்ணீர் வருது, அந்த பயம் வருது. கையெழுத்துலாம் போட்டாங்க. ஆனால் பாருங்க என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? அது இங்கே தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் கொண்டு போங்க அப்படின்ட்டு. நல்ல கவனங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் சரி ஜெபத்துக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லைங்க. இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமீன். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரண அவஸ்தைப்பட்டு கிடக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, உன் குமாரன் பிழைத்திருப்பான், நீ போ அப்படிங்கிறார். பிழைத்திருக்கிறான், போ. வார்த்தையை நம்பி போறாங்க. என்ன நடக்க பாருங்க, அடுத்த வசனம் தான் படிக்கிறேன். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். இப்போ இப்படியே ஒரு சம்பவம், இதே போல ஒரு சம்பவம் ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு வேலைக்காரனுக்கும் உண்டு. தெரியுமா? நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க, மத்தேயு 8 இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட இதே போல தாங்க இருக்கும் அற்புதங்கள், இதே போல தான் இருக்கும். இவனும் ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை அப்படியே நம்புகிறான், விசுவாசிக்கிறான். அதே நேரத்தில் அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுஸ்தமானான்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்குறோம். இங்கே என்ன நடக்கு அப்படின்னா பாருங்க, அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் கேட்காம பாருங்க, அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது. நல்ல கவனமாக்கல். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்லங்க, கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பைபிளில் போட்டிருக்கு. சொல்லோவி வேதாகமத்தில் இந்த கானா ஊருக்கும் அந்த கப்பர் நமக்கும் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் நடப்பயணம் தான் அன்னைக்கு, அப்படி தானே? அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். நீ 7ஆம் மணி நேரம் நீ ஜெபிச்சா அப்படின்னா 7ஆம் மணி நேரத்தில் அற்புதம் நடக்கும். நீ 8வது மணி நேரத்தில் நீ ஜெபித்தா அப்படின்னா 8வது மணி நேரத்தில் அற்புதம் நடக்கும். நீ காலையில் 6 மணிக்கு ஜெபித்தா 6 மணிக்கு அற்புதம் நடக்கும். இதுதாங்க, இது புரியணுங்கிறது அந்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கு வேதத்தில். புரியுதா உங்களுக்கு? எந்த நேரத்தில் நீங்கள் தாய் கொஞ்சம் கேளுங்கம்மா, எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த நேரம் அற்புதம் நடக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த நேரம் அற்புதம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அது 7ஆம் மணி நேரம்னாலும் சரி, 8ஆம் மணி நேரம் சரி, அது 6ஆம் மணி நேரம்னாலும் சரி, எந்த மணி நேரம் இருந்தாலும் சரி, அங்கே அற்புதம் நடக்கும். ஏன்னா அவருடைய நாமத்திலே ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படும், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இதாங்க நடந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. செல்ஃபோனே நோண்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய் நம்ம ஜெபிக்கல அப்படின்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யூடியூப்பே பார்த்துட்டு ஜெப நேரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி அப்படி தான் இருக்கு எல்லாரும். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ நம்ம ஜெபிக்கிற நேரம்லாம் அப்போ அற்புதம் நடக்கும்போது அப்போ உங்களுக்குள்ள என்ன வரும்? நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஜெபிச்சிட்டு இருப்போம், நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இதான் வரும். புரியுதா உங்களுக்கு? ஆசை, உங்களுக்கு ஜெப ஆசை வந்துடும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபித்துட்டு பழகிட்டோம்னா ஜெப ஆசை வந்துடும். சொல்லுங்க, ஜெபித்து பழகிட்டோம் அப்படின்னா ஜெப ஆசை வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அது இன்னைக்கு ஜெப டேஸ்ட் இல்லை நிறைய பேருக்கு. இன்னைக்கு ஜெபத்துக்கு ஒரு ஜெப டேஸ்ட் இருக்கணும் நமக்கு.
அது இல்லை நிறைய பேர். அது பழக்கத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியும். ஐயோ நம்ம சும்மா இருந்துட்டோம், கொஞ்ச நேரம் ஜெபிச்சிருக்கலாமே, ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பார். புரியுதா உங்களுக்கு? இது நேர போக்கு இல்லைங்க, அற்புதம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இது நேர போக்காக எடுத்துக்கிடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? நேர போக்குக்கு ஜெபிக்கிற அனுபவம் கிடையாது. இதுக்கு விசுவாசம் வேணும், இதுக்கு நிறைய காரியம் உண்டு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே இதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் எந்த நேரம் நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த நேரம் அற்புதம் நடக்கும். அடுத்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஒரு வீட்டில் ஒரு அற்புதம் நடந்துட்டு வைங்களேன், குடும்பம் முழுவதும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வாங்க. இது யாரெல்லாம் நம்புறீங்க? உங்கள்கிட்ட தாங்க இருக்குது. வீட்டு தலைவர்கிட்ட தான் இருக்குங்க. அண்ணாச்சிமார் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வீட்டு தலைவராக இருந்துடுங்க. வீட்டு தலைவர்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? இந்த ராஜாவின் மனுஷன் போல் இருப்பீங்க. ஆமாம், நீங்கள் ஜெப வீரராக இருப்பீங்க. உங்கள் மூலமாக குடும்பம் அசைக்கப்படும். ஒருத்தருக்கு அற்புதம் நடந்தாலும் போதும். ஒரு பையனுக்கு அற்புதம் நடக்க பைபிள் சொல்லுது, அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்களாம். ஒரு அற்புதம் நடந்தால் போதும்மா, உங்கள் வீட்டில் உங்களை வச்சு ஒரு அற்புதம் நடந்தால் போதும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஜெபித்து ஒரு அற்புதத்தை பெற்றீங்க அப்படின்னா உங்கள் கணவரும் உங்கள் கூட வந்துடுவாங்க, உங்கள் பிள்ளைகளும் உங்கள் கூட வந்துடுவாங்க. ஏசப்பாவை தேடி கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். அதுக்கு தான் ஆண்டவர் செய்த நன்மைகளை பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்கிறவங்களுக்கு புரியுதா? பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், இது நானாமா சம்பாதிச்சேன் கிடையாது, ஏசப்பா எனக்கு தந்தார். அப்படி தான் சொல்லணும் பிள்ளைகள்கிட்ட. நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. சொல்கிறவங்களுக்கு புரியுதா? நானா சம்பாதிக்கிறேன் இல்லை, ஜீசஸ் தருகிறார், இயேசு தான் தருகிறார். அவர் தான் என்னை பாதுகாக்கிறார், அவர் தான் என்னை நடத்துகிறார். பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் செய்த அற்புதத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் குடும்பம் முழுவதும் நிச்சயவாங்க. ஆமாம், சொல்லலை சொன்னாதானங்க வருவாங்க உங்கள் பின்னாடி. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? சொன்னாதானே வருவாங்க. நாங்கள் கூடாரத்துக்கு போகிறோம், அங்கே போய் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறிட்டு இருக்கோம். இந்த கூடாரத்துக்கு போனதுனால எங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல வசனத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்தரங்கத்தில் ஜெபிக்க வைக்கிறாங்க, ஒரு மனதோடு ஆராதிக்க வைக்கிறாங்க. எப்பா வா, நீ வா, தம்பி நீ வா. ஏன் வரமாட்டேங்கி? புரியுதா உங்களுக்கு? நம்ம அனுபவிக்கல, நம்ம கூட முடியல. புரியுதா உங்களுக்கு? நம்ம அனுபவிச்சப்பங்க ராஜாவின் மனுஷன் கேட்குறான் வீட்டில் வந்து, எப்பா எந்த நேரம் திரும்ப திரும்ப கேட்குறான். அவனுக்கு உறுதியாகணுன்னு அவனோட குடும்பம் முழுவதும். அப்போ பாருங்க, அவன் சொல்கிறான், நான் ஏசப்பா அந்த நேரம் தான் ஏசப்பாவை பார்க்க போனேன், அவர்கிட்ட அப்போ தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், நீ போ, உன் குமாரன் பிழைத்திருப்பான்னு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிச்சா போதும், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் யார்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க இதை? ஜெபி தம்பி, அற்புதம் செய்வார். ஜெபிமா, நீ அற்புதம் செய்வார். ஜெபிங்கப்பா, அவர் அற்புதம் செய்வார். நீங்கள் சொல்லுவீங்களாங்க? அந்த நேரத்தில் அற்புதம் நடக்கும். ஜெபி பார்க்கலாம், இப்போ அற்புதம் நடக்க போகுது. ஜெபிமா, இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எனக்கு அன்பானவர்களே, இப்படி சொல்லும்போது கண்டிப்பாக பிள்ளைகளும் ஜெபிப்பாங்க. பிள்ளைகளும் ஆமீன். பிள்ளைகள்கிட்ட சும்மா இருக்கும்போது பேசணுமா? சும்மா இல்லை, சும்மா இருக்கும்போது பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசணும். புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசணும் சும்மா இருக்கும்போது. இப்படிதாம்மா அம்மாவை அப்படி தான் ஆண்டவர் பாதுகாக்கிறார். நான் இவங்களுக்கு அந்த செப டேஸ்ட் இல்லைன்னா இவங்களும் சொல்கிறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் இப்போ சிலவங்க வந்து உன்னோட ஒன்றா சேர்ந்து ஜெபிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்தரங்கத்தில் ஜெபம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க வந்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த ராஜாவின் மனுஷன்ற அந்தரங்கத்தில் ஒரு ஜெபச்சிவி இருந்துச்சு. பாருங்க, 25 கிலோமீட்டர் நடந்து போய் ஆண்டவரை சந்திக்கிறான்னா பாருங்களேன், யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் தடை வருங்க, ஜெபிக்கிறதுக்கு தடை வரும். அந்த தடையும் மீறி ஆண்டோடைய பார்த்து நீங்கள் ஜெபித்தீங்க அப்படின்னா அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். இதை யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமாம். கொஞ்ச நேரம் நம்ம பிள்ளைகள்கிட்ட உலகத்தை கொண்டு அப்படி உலக காரியங்களை பேசி கொஞ்ச நேரம்னா நம்முடைய ஆத்மா கொஞ்சம் அப்படியே பலவீனமாயிரும். உடனே ஆண்டவர் பரிசுத்த ஆவியர் நமக்குள்ளே இருந்து அவர் நினைப்பூட்டுவார். உடனே பயம் வந்துடும், உடனே போய் தனியாக ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கூட ஜாலியை விரும்ப விடாதபடி கர்த்தர் நம்மளை பார்த்து கொள்வார். இங்கே எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஆள் போனால் போதும், எல்லாரும் வாங்க போவோம், நம்ம எல்லாரும் போவோம், வாங்க பீச்சுக்கு போமா, அங்கே போமா, துடிப்பாங்க. பத்திரிக்கையில் சிலவங்க அப்படிதான்.
அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். வாங்க உட்காந்து ஜெபிங்க அப்படின்னு திரைவாங்க. பார்த்துருக்கலாம் எத்தனை நேரம் தாங்க அந்த பீச்சை பார்க்க? வெறும் தண்ணி வரும், அங்கே தண்ணியை தான் பார்க்கணும். அதானே? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். யார் விருந்துக்காரங்க வந்தாலும் சரி, அவங்க போகிறாங்க, நானும் வரேன், வாங்க போங்க. எங்கே அங்கே போய் என்ன யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எவ்வளோ நமக்கு எவ்வளோ ஜெபிக்க வேண்டிய நேரம் இருக்குது. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி நாம் ஆண்டுடைய பாத்தில் அதிகமாக இருக்கும்போது அந்த ஜெபிக்கிற நேரம் தாங்க, அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஜெபிக்கிற நேரம் தான் அற்புதம் நடக்கும். அப்போ நம்ம ஜெபிக்க இல்லைன்னா அற்புதம் நடக்குமா? அப்படி தான் இருக்கு கதை. புரியுதா உங்களுக்கு? எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மேலே ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறார். நீங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை, அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசிக்கிறார். ஆமென். இதில் நான் தான் ஜெபிக்கிறேன், எனக்கு தான் ஆண்டவர் அற்புதம், அப்படி ஒன்றும் யாரும் பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நீ ஜெபித்தா உனக்கு ஆசீர்வாதம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜெபித்தா உனக்கு ஆசீர்வாதமா? ஆமென். நீ உன் பிள்ளைக்காக ஜெபிச்சா உன் பிள்ளை ரசிக்கப்படுவோம். அப்படி தானே? வேறு என்ன இருக்கு? யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. நீ அல்லனா எல்லாரும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க, அவன் அங்கே நிற்கான் இங்கே நிற்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அது உனக்கு தானே இடைஞ்சல். புரியுதா நான் சொல்கிறேன்? உங்களுக்கு புரியுதாங்க? நம்ம பிள்ளைங்க ரசிக்கப்படலன்னு வைங்களேன், பாவத்தில் இருக்காங்கன்னா, நம்ம ஜெபித்தா அது அந்த பிள்ளைகள் பாவத்தில் செத்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு நீதி வந்துடும். நம்ம ஜெபிக்கலன்னு வைங்களேன், அது நமக்கு லட்ச தானே. நம்மகிட்ட வந்து என்ன சொல்லுவான், அவன் அங்கே நிற்க, அந்த கடையில் நிற்க, அந்த கடையில் இருக்கான், அங்கே போகிறான் இங்கே போகிறான். யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். அவன் சினிமாவுக்கு போகிறான் எப்படி சொல்லுவாங்க சிலவங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ கொஞ்சம் படம் மோகம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கம்மியாயிட்டு, சினிமா மோகம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதிற்குமுள்ள ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் முக்கியமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமாங்க? நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவர் இல்லாமல் நம்ம வாழ முடியாது, அவர் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. மாத்திரமல்ல, உண்மையிலே நாம் செபிக்கிற நேரத்தில் ஆண்டவரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இன்றைக்கி உள்ள தலைப்பு. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். அதனால் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி அந்தந்த நேரத்தில் அப்படியே நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஜெபமே நமக்கு முக்கியம். ஜெபந்தான் நமக்கு மூச்சு. ஜெபந்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்யும். ஜெபந்தான் நமக்கு ஜீவனை தரும். எல்லாரும் எழுதி நிற்கலாமா? ஆமாம். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஏசப்பா மாத்திரம் நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. எவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம வீட்டில், அப்படி தானே? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நான் ஜெபித்து நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கப்பா. அதிக நேரம் நம்முடைய பாத்திலிருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அலைகள் படகின்மேல் மோதியால் தீனாலும், அலைகள் படகின்மேல் மோதியால் தீனாலும், கடல் மேல் நடந்து வந்து இயேசுவை என்னை தூக்கினான். கடல் மேல் நடந்து வந்து இயேசுவை என்னை தூக்கினான். கடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். கடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். பயமில்லை பயமில்லை, என் இயேசு என்னோடு இருப்பதால். பயமில்லை பயமில்லை, என் இயேசு என்னோடு இருப்பதால். ஏசப்பா, நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய நாமத்தை மைப்படுத்துகிறோம்ப்பா. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர், கடல் மீது நடந்தவர், காற்று அதட்டினவர், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் சென்று சொல்லுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில்
இயேசுவை என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பயமில்லை பயமில்லை என் இயேசு என்னோடு இருப்பதால். சொல்லுங்க. பயமில்லை பயமில்லை